காலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒன்றா ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது மீனா வந்து விஜயா கிட்ட அத்தை நவராத்திரி வருது, நம்ம வீட்டில் கொலு வைக்கல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா விஜயா இருந்துட்டு இது என்ன புது பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தனை மீனா இருந்துட்டு வீட்டில் கொலு வைக்கிறது நல்லது தான் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு கொலு வைக்கிறத பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. இல்லை அத்தை நான் கோயிலெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே நக்கலா விஜயா இருந்துட்டு கோயிலில் தான் நீ பார்க்க முடியும், உங்கள் வீட்டிலேயே வைக்க முடியும், உங்கள் வீட்டில் கால் நீட்டி படுக்கிற கூட ஒழுக்கமா இடம் இல்லை, நீ எங்கே கொலு வச்செல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுகிறாங்க. உடனே முத்து வந்து ஜாட காமிச்சு அண்ணாமலை கிட்ட பேச சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை நகர்ந்து வந்து இங்கே வா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு கொலு வைக்கிறது வீட்டுக்கு நல்லதுன்னு தானே சொல்கிறா, அது செய்யறதுக்கு என்ன, நம்ம வீட்டில் இப்போ 3 மருமக வந்துட்டாங்க, 3 மருமக இருக்கும்போது கொலு வைக்கலைன்னா நல்லா இருக்காது, எல்லாரும் கேட்பாங்கல்ல, அது மட்டும் இல்லை கொலு வைக்கிறதெல்லாம் வந்து வீட்டு வாரிசு வர்றதுக்கெல்லாம் நல்ல விஷயம், அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாரிசுன்னு சொன்ன உடனே ரோஹிணி பற்றி யோசிச்சுக்கிட்டே வந்து ரோஹிணி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஏதோ சரி சொல்கிறது வாரிசுங்கிறதுனால ஒத்துக்கிறேன், ஆனால் இவளுக்கு கொலு பற்றி என்ன தெரியும், ஏதோ ரோஹிணி வந்து பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணா, அவளுக்கு கொலு பற்றி எல்லாம் தெரியும், இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா அத்தை நல்லா பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு ரோஹிணிக்கு தெரியுது, ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி சொப்பு சாமான வச்சு தான் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் வைக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து கோயிலில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சாமி சாமி தானே, திருப்பதி பழனியில் இருக்கிறதா சாமியா, ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற சாமி ரூமில் இருக்கிற ஃபோட்டோவில் கூட தான் சாமி இருக்குது, பெருசு சிறுசுன்னு சாமியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் சரிதான், கோயிலில் அதெல்லாம் சரிதான், கொலு வச்சா டெய்லி வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, பலகாரெல்லாம் செய்யணும், பிரசாதெல்லாம் செய்யணும், பாட்டெல்லாம் பாடணும், அதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. மறுபடியும் முத்து வந்து அண்ணாமலைக்கு ஜாட கட்டுறாரு. உடனே அண்ணாமலை வந்து விஜயா பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன இப்படி நீ சொல்லிட்ட, நீ தான் நல்லா பாடுவியே, நீயே ஆரம்பிச்சு பாட்டு பாடுவையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது நான் எப்போ பாடினேன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா எப்படி சொல்கிற, நீ பாடுறது எத்தனை தடவை நான் கேட்டிருக்கேன், நீ நல்லா பாடுவியே, நீயே பாட்டு பாடி இந்த கொலுவை ஆரம்பிச்சு வையே, நீ தான் பாடுற, உன்னோட குரல் வந்து சுசீலா குரல் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ போய் சொல்லாத, நீ தான் பாடணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி பெருமை மூஞ்சில தாண்டவமாட ஐயோ நானா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு சரி சரி நானே பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இவ்வளோ தூரம் சொன்னதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. உடனே மீனா கிட்ட வந்து முத்து இருந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ஜாட காமிச்சிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து அவரை கிச்சு மூட்டிட்டு அப்பா தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாப்பா எங்களுக்கு தெரியவே இல்லையேப்பா, அம்மா அவ்வளோ நல்லாவா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஏன்டா என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற, அவ எங்க பாடுவா, அவ பாடி யாரு கேட்கறது, இதுல வேற நான் சுசீலா குரல் மாதிரி வேற இருக்குன்னு வேற சொல்லிட்டேன், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி முத்து மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து விஜயா கிளம்பி டான்ஸ் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் விஜய் இப்படி சலிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்ன என்ன, ஏதோ இந்த மீனா வந்து சும்மா புது இதே எதையாவது ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லை இப்போ வீட்டில் கொலு வைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லதுதான், இருந்தாலும் ரோஹிணியோ ஸ்ருதியோ கேட்டிருந்தா சரின்னு சொல்லி சொல்லலாம், இவ கேட்ட அவளோட ஆசையை நான் நிறைவேற்ற மாதிரி ஆகுது, அதான் எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. ஏன் விஜயா எப்படி சொல்ற, நல்லது வந்து உனக்கு பிடிக்காதவங்க சொன்னா கூட உனக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அவளுக்கு வேண்டி நான் செய்யணுமான்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் இங்க பாரு நீ அவளுக்கு வேண்டி செஞ்சாலும் வீட்டில் வேலை செய்யறது எல்லாமே வந்து மீனா தானே இழுத்து போட்டு செய்ய போறா, என்ன அவ செஞ்சாலும் வந்து இது வந்து விஜயாவோட வீட்டுக்குழு அப்படின்னு தானே எல்லாரும் பேச போறாங்க, நீ அது சந்தோஷப்பட வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் மூஞ்சில ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டு ஓ அப்படியே சொல்றேன், சரி ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.